ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. பாப்பா எல்லோரும் கோயில் போயிருக்காங்க. நம்பூர்லேயே தான் கோயில் போயிருக்காங்க. நான் வீட்லேயே பூஜை பண்ணேன். இப்போ தான் அது தெரிஞ்சிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நல்ல வாசனையாக வருது. இப்போ தான் கோயில் கிளம்புனாங்க அவங்க எல்லாருமே. சரி, நான் அப்படியே நான் வந்து 2 days முன்னாடி வந்து வீடியோ எடுக்கல. 20 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் வெட்டிங் டே வந்து சூப்பராக போச்சு. நான் வந்து அறுபடை வீடு முருகர் வந்து கறி வீடுன்னு நேம் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லொக்கேஷனுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாமியுமே நான் பார்த்துட்டேன். திருச்செந்தூர், மருதமலை, அப்புறம் திருத்தணி, அப்புறம் நான் 2-3 நேம் எல்லாமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்துனேன். ஃபோட்டோ அலோடு இல்லைன்னாங்க. ஃபோட்டோ அலோடு இல்லைனால நான் பர்மிஷன் கேட்டு தான் எடுத்தோமே. கிளியராக வந்து தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து வெளியே போயிட்டு இது சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணணும், இங்கே போனோம் அங்கே போனோம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு சாமி தரிசனம் போயிட்டு கோவிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தால் ஃபேமிலியோடு அதுவே பெரிய ஹாப்பியாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்னு, கோவிலுக்கு எங்கன்னா போகலாமே லாங்கில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இவங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் நம்ம டைமே இல்லை. சுத்தமாக ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அவருக்கு. அதனால் காலையில் அவர் குளிச்சுட்டு இப்போ பாப்பா எல்லாருமே குளிக்க வச்சா. நானும் இப்போ தான் தலைவே அந்த டவல் அவுத்தேன். இங்கே பாருங்கள் ஈரமாக இருக்குது. இங்கே தான் லைட்டாக ஆறுன மாதிரி இருக்குது. அதனால் சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் திருநூறு விபூதிலாம் வச்சுட்டு கோயிலுக்கு அமைச்சிருக்கேன். சாமி கும்பிட்டு வாங்க. நம்ம ஊரில் எந்த சாமி எங்கே கும்பிட்டாலும் நம்ம சாமிக்கு நல்லபடியாக பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம கும்பிட்றது ரொம்பவே நல்லது. எங்கள் பாட்டிலாம் ஒரு டைம் எங்களை கூட்டின்னு போவாங்க. எங்கள் பாட்டி ஞாபகம் தான் அது. நம்பூர் போன நான் தான் மிஸ் பண்ணல. ஏன்னா வண்டியில் போகிறாங்க, பைக்கில் கண்டிப்பாக இடம் பார்த்தாது. 3 கிட்ஸு கூட்டின்னு போகிறதுனால அவங்களே கரெக்டாக இருக்கும். சரி, அவருக்கும் நாங்கள் வெளியே போகலாம், மலைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் எந்த கோயில் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து எதுவுமே பண்ண முடியல. அவருக்கு ஒர்க் அந்த மாதிரி இருக்குது. அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வருஷம் வந்து ரொம்பவே அவருக்கு பிஸி டேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறது. வெட்டிங் டே அன்றைக்கும் அப்படி தான் போச்சு. ஒரு 2:30 வரைக்கும் தான் இருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு எங்கள் நாத்தனார்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து கேக் கட்டிங் அதெல்லாம் முடிச்சிச்சு. அது சிம்பிளாக போச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஊர் கோவிலுக்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒர்க்கு கிளம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்றைக்கி மட்டும் ஒரு 2 o'clock வரைக்கும் டைம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு வரட்டும், அப்புறமா பார்க்கலாம் கேக் கட்டிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நைட் வந்து கேக் கட் பண்ணோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். 12 o'clock வந்து நாங்கள் வந்து அலாரம் வச்சு பாப்பா கண்ணெல்லாம் சிவந்துச்சு. ஏன்னா ரியாஸ் ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருந்தாங்க. 11 o'clock வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒன் ஹவர் வந்து தூங்கிட்டா. அவர் எழுப்புறதுக்குள்ளே போதும். ஏன்னா எழுப்பலாம் கண்டிப்பாக ஏன் மம்மி எழுப்பலன்னு காலையில் கேட்பாங்க. அந்த டைம் எழுப்புந்து அவளுக்கு கண்ணு ஃபுல்லாக சிவந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வாமிட் எடுத்துட்டா. நான் அன்டைமில் தூக்கம் இல்லாமல் சரியாக தூங்கலன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண, குழந்த கேக் கூட சாப்பிட்ல நைட்டு. அவருக்கு மட்டும் விஷ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேஷ்னரியில் நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அவளுடைய பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். ரியாஸ்டிக் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே. பென்னு, பென்சிலு, லைசரு எல்லாமே, கலர் பென்சிலு எல்லாமே, ஸ்கெட்ச் எல்லாமே. அதில் வந்து ஹைலைட்டரும் யூஸ் பண்ணாத ஒரு பென்னும் என்ன பண்ணாங்க, நான் டேடி கிஃப்ட்டு கொடுத்தே ஆகணும், பரவாயில்லம்மா நம்ம தான் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம்லாம், டேடிக்கு தெரியாமல் நைட்டு வெட்ட போகிறோம், நம்ம சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை, நான் என் கையால் பண்ணணும், 20 rupees நான் அவங்க உண்டிலெல்லாம் சேர்ப்பாங்களா, எனக்கு 20 rupees இருக்குது, நான் டேடிக்கு நான் என் கையால் டெய்ரி மில்க் வாங்கி கொடுக்கணும் கிஃப்ட்டுக்குன்னு, நீ மார்னிங்கில் வாங்கி கொடுங்கம்மா கோவில் போக சொல்லோ, இப்போ கேக் கட் பண்ணலான்னு. இல்லைன்னு சொல்லிவிட்டு பெண்ணை எடுத்துகிட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேடிக்கு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்ட்டு டேப்பெல்லாம் சுற்றி அது ஒரு கிஃப்ட்டு மாரி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க. குட்டி பொண்ணும் வந்து அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா அவளும் ஒரு பென் எடுத்துகிட்டு வந்தா. அது என்னென்னா அவருடைய பெண்ணை யூஸ் பண்ணாத எல்லாமே புது பென் ஒரு 4-5 வச்சுட்டு போகலாம் வீட்டிலையே, எதனா எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஆஃபீஸ் ரூமில் போய்ட்டு அது எடுத்துனா அவளும் ஒரு டேப் நல்லா சுற்றிட்டு அந்த பென்சில்லாம் அந்த லெட் பென்சில்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சைடில் வச்சு சுற்றினா
2 பேருமே கிஃப்ட் பண்ணி நைட் கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, அவங்க கிஃப்ட் பண்ணணும். நான் வாங்கி கொடுத்து ஓகேடா இது கொடுங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டாங்க. அவங்களும் ஏர்ன் பண்ணி பண்ணுன்ற மாதிரி இப்போவே அந்த தாட் வருது. அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அது நல்ல பழக்கமும் சரி. ஏன்னா வந்து அவங்க வந்து மற்றவங்கள எதிர்பார்க்காம நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு தாட் வருதுல்ல, அதுவே ரொம்ப ஹாப்பி தான். போயிருக்காங்க கோவிலுக்கே, நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரட்டும். ஈவினிங் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் சரி 2 டேஸ் 3 டேஸ் மேலே ஆச்சு விலாக் போட்டு. எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஹெட்டேக் 1 வீக்காக இருந்துச்சு. அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. தம்பி வந்து வீட்டில் நச்சு அழுதுகிட்டே இருந்தார். அவரை வச்சு சேட் அதிகமாக இருந்துச்சு. நேற்று என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, குங்குமதி ஆயில் வந்து பாட்டிலில் தானே கொடுப்பாங்க, நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறது. அது வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாம்பிள் கொடுத்தாங்க. அது வந்து பாட்டிலில் கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணுறது இல்லாமல் அது சாம்பிள் கொடுத்து, அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். நல்ல நீட்டாக பாட்டில், அது நல்ல கிளியராக இருக்கும். அது என்ன, நான் நேற்று இவ்வளோ நாளாக உள்ளே வச்சுட்டு இருப்பேன் நான் கபோர்டில். நேற்று எடுத்து அப்படி வெளியே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நைட்டு வந்து நாங்கள் பிக் பாஸ்லாம் பார்த்துட்டு அவரும் உள்ளே இருந்தார், ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து எல்லாம் ஹாலில் இருந்தோமா. பாப்பா என்ன பண்ணா, தம்பி என்ன பண்ணா, போயிட்டு அந்த அப்படியே அந்த இது தூக்கி கீழே உடச்சிட்டான். உடச்சி இங்கே கிழிச்சிட்டு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, வண்டி சவுண்டு கேட்ச்சு வந்துட்டாங்களான்னு பார்த்தேன். கிழிச்சிட்டான். எனக்கு என்ன பயம்னா, அந்த கண்ணாடி பீஸ் எங்கன்னா மிழுங்கிட்டானா. ஏன்னா நிறைய குழந்தைங்க இப்போ அந்த மாதிரி எதனா பெலூன் மிங்கிடுறாங்க, அதுமாதிரி நியூஸில் வர்றதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ பயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவரை ஒரு பக்கம் திட்டுறேன், என்ன பண்ண, அவர் என்ன திட்டுறாரு. அவர் அங்கே தம்பி அங்கே அவர்கிட்ட தான் இருந்தான் ரூமில். நான் இங்கே பாப்பா என் மேலே உட்காந்துட்டு இருந்தா. அதனால் அவன் உள்ளே வந்து அவரும் பார்த்தாரு. அவர் சரி பார்த்துப்பாங்க, அவர்னால ஃபோன்லேயே பேசியிருந்தாரா. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் லைட்டாக ப்ளட்டு இங்கே கிழிச்சிட்டு, எனக்கு அது கூட விட்டுருங்களா. அது அந்த பீஸ் எதனா மில்லிங்கிட்டானா, அந்த குங்குமதி ஆயில் குடிச்சிட்டானா, ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு என்ன பண்ணுறது, கொஞ்சம் அவன் அப்படி இப்படின்னு வாய் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான். அது அப்புறம் என்ன பண்ணுறதே தெரியல. இது பனானா வந்து ஏலக்கி பனானா இருந்துச்சு. அவன் பனானாவே சாப்பிட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பயந்ததை பார்த்து அவனுக்கே எப்படி ஆச்சுன்னு தெரியல. சாப்பிட முழுங்கிட்டான். ஏன்னா ஒரு பீஸ் எதனா தொண்டில் இருந்தால் கூட பனானா சாப்பிட்டாங்கன்னா காலையில் மோஷன் மூலியமா போயிடும்ல அப்படின்னு ஒரு தாட் இவர் தான் சொன்னார். அது ட்ரை பண்ணி ஒரு பனானா ஃபுல்லாக கொடுத்துட்டோம். உடனே தூங்கிட்டான். அது வேறு பயமாயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு காலேருந்து தூங்க வைக்கல. அன்றைக்கி டே வந்து பிஸியாகவே போச்சு. நானும் விலாகும் எடுக்கல 2 நாளாக ஒரு சேட்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் அவன் மோஷனாக போயிட்டு நார்மலான பிறகு நைட் தூங்க சொல்ல அவன் அப்பப்போ எழுந்து அவனை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா மம்மியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இது ஃபேஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நானும் அப்படி தான் இருந்தேன். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் என்ன அன்றைக்கே காலையில் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் ஏர் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஷாம்பு குங்குமாதி ஆயில் அப்புறம் ஷாம்பு வந்து எனக்கு சாம்பிளுக்கு வந்துச்சு ஓகேங்களா. அதை என்ன பண்ணால், பாப்பா குளிச்சுட்டு வந்தாங்க. சரி சீக்கா தான் யூஸ் பண்ணது, நாங்கள் வெளியே கிளம்புறதுனால ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் சொல்லிட்டு நான் அது வந்து ஹோம்மேட் தானே அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெமிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணேன். ரியா குளிக்க வச்சுட்டு ரிஷிகா குளிக்க வைக்கிறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இவளுக்கு தலை தோட்டிகிட்டு இருக்கேன். அந்த அணை கூட சொல்லுவாங்களே, அதில் வந்து ஃபுல் ஷாம்பு ஊற்றிட்டு விளையாடிட்டுருக்கான். என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது அவனை வச்சுக்கிட்டு. அதனால் அவன் பின்னாடியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 இயர்ஸ் ஆகுது அவனுக்கு. ரொம்ப 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 சேட்டை. அப்படி ஃபோன் கொடுத்து பொம்மை சேனல் வச்சு உட்கார வச்சா தான் உட்காடுறான். ஃபோனே கொடுக்குறதில்ல. சாப்பிட்ற டைமில் கொஞ்ச நாள் கொடுப்பேன். ஆனால் இது இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 15 மினிட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஃபோனை. இப்போ வந்து அவன் அடம் பண்ணுற நேரம்லாம் கொடுக்குறதா இருக்குது. ஃபோனும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. ஹேண்டில் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அக்காலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படியே விளையாடிட்டு அப்படி இருக்கான். இவங்க ஸ்கூல் போயிடனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னும் 1 இயர் போகணும். 1 இயருக்கு நான் சமாளிக்கணும் அவரை. கொஞ்சம் புத்தி தெரிஞ்சுட்டு அவன் சொல்கிறது கேட்பார். இப்போ எல்லாமே புரியுது. ஆனால் அந்த சேட்டை தான் முடியல ஃப்ரெண்ட்ஸ். பொம்பளை பசங்களே வளர்த்தலாம் பொழுது, 4-5 இருந்தால் கூட பொம்பளை பசங்களே வளர்த்துடலாம். ஆனால் ஒரே ஒரு பையனை வச்சுக்கின்னு நான் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இவங்களாம் வந்து குழந்தைங்கள அவங்களும் சேட்டை பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் சைலண்ட்டாக இருப்பாங்க. யோசிக்கிறேன் அப்போவே நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இவன் பண்ணுறத விட அது எவ்வளோ மேலு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபன்னாக பண்ணால் பரவாயில்ல. நான் எதனா கொட்டிட்டா கூட நான் குழந்தைய திட்டுறது கிடையாது. ஏன்னா ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பீஸு அந்தளவுலாம் பயம் கொடுத்துருது. அதனால் எதுவுமே நான் வெளியே வைக்கல. எல்லாமே உள்ள கபோர்டில் வச்சாச்சு.
நான் பாப்பாக்கிட்டே சொல்லிட்டேன், கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்ககிட்ட ஒரு பென்சில் கொடுங்க. இங்கே பாருங்கள், ரெண்டில் இருக்கும், பின்னாடி எல்லாம் கிறுக்கி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே புரியல எனக்கு. வீடு வந்து நாங்கள் காலி பண்ண சொல்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டு கொடுத்து தான் போனோம், வேறு வழி கிடையாது. இதுதான் என் நிலமை. நீ பர்த்டே வந்து நான் வந்து வாட்ச் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு வாட்ச்சு சில்வர் வாட்ச் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் நான் லாஸ்ட்டாக, ஓகேங்களா? சில்வர் வாட்ச் வந்து ஃபோட்டோ எடுக்கலன்னு நினைக்கிறேன், கோல்டு வாட்ச் மட்டும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த கிளிப்பிங்கு, கேக் கட்டிங் கிளிப்பிங்கு, வெட்டிங் டே கிளிப்பிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் கிளிப்பிங், இதெல்லாம் வந்து நான் ஃபோட்டோவை வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மண்டேலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் வெயிட் லாஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன்ல, 1 மந்த் ஆகிடுச்சு, எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். உங்களுக்கு யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிவிட்டு, இன்னும் நான் ஒரு 10 kg குறைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து நான் மண்டே ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ, டாடா, பை.